கிரிக்கெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஐபிஎல் ஏலம் மிக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கு. நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பண்ண மாதிரி அதில் பாதி வீரர்கள் நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்திருக்காங்க. இன்னும் பல வீரர்கள் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சில பேர் முயற்சி பண்ணி எடுக்க முடியாமல் போயிருக்காங்க. இப்போ சிஎஸ்கே எந்தெந்த வீரர்கள் எடுத்திருக்காங்க, யார் யாருக்கு முயற்சி பண்ணாங்க, அதை பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நடந்த ஏலத்தில் வந்து சிஎஸ்கே வந்து முதலாவது முயற்சி பண்ண வீரர் நம்மளோட ஆஸ்திரேலியா சேர்ந்த டிராவிஸ் கெட் தான் ட்ரை பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், மொயின் அலிக்கு மாற்றா டிராவிஸ் கெட் இல்லைன்னா நம்மளோட ரச்சின் ரவீந்திர தேவன் சொல்லியிருந்தோம். டிராவிஸ் கெட்டை ட்ரை பண்ணாங்க. ஆனால் டிராவிஸ் கெட் சன்ரைஸோட கடுமையான போட்டி போடும்போது சன்ரைஸ் கடைசியாக டிராவிஸ் கெட்ஸை கைப்பற்றினாங்க. நம்ம சிஎஸ்கே 4 கோடி வரை அவருக்கு ஃபிட் பண்ணாங்க. அதன் பின் ரேட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி டிராவிஸ் கெட்டை நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் கைவிட்ட பின்னாடி ரச்சின் ரவீந்திரா வந்தார். ரச்சின் ரவீந்திரா யாருமே எதிர்பார்க்காத ரேட்டு கிடைச்சாரு. எல்லாரும் சொன்னாங்க 15 கோடி கிடைப்பாங்க, 10 கோடி கிடைப்பாங்க. நான் கூட சொன்னேன் சிஎஸ்கே 10 கோடி வரை ரவீந்திராவுக்கு போவாங்க, அதன் பின் அதற்கு மேலே அதிக ரேட்டை விட்டுருவாங்கன்னு சொன்னேன். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரச்சின் ரவீந்திரா 1.8 கோடிக்கு சிஎஸ்கே கிடைச்சாரு. இப்படி ஒரு கம்மியான ரேட்டில் கிடைப்பாருன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு சிறந்த பிளேயர். நம்ம மொயின் அலிக்கு அச்சு அசலாக மாற்றா இருப்பார். ஒன்று அட்டகாசமாக கலக்கினாரு. அதை நம்ம வேர்ல்டு கப்லேயே பார்த்துருந்தோம். நல்லா ஸ்பின் போடுறாரு, நல்ல பேட்டிங் திறமைக்குள்ளவர். நம்ம டெவன் கான்வேக்கும் நம்மளோட ரச்சின் ரவீந்திராவுக்கு நல்லாவே பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேவோட தேர்வுக்கு கரெக்டான வீரர் தான் நான் நினைக்கிறேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே ஏன் எல்லாருமே சொல்கிறாங்க இவ்வளோ கம்மி ரேட்டில் கிடச்சது சிஎஸ்கேவோட அதிர்ஷ்டம் தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த சீசனில் நம்ம வந்து தரமான சம்பவத்தை பண்ண காத்திருக்கோம். 2025 நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ரச்சின் ரவீந்திரா மட்டும் தான் கிடைச்சாருன்னு பார்த்தா இன்னும் பல எதிர்பார்க்காத வீரர்கள் நம்ம சிஎஸ்கே தட்டி தூக்குறாங்க. குறிப்பாக நம்ம டேரியல் மிட்சல் கட்டன் தேவை. பென் ஸ்டோக்ஸ்க்கு மாற்ற அவரை எடுத்தால் நல்லா இருக்குன்னு நம்மன்னு சொன்னோம். ஆனால் சிஎஸ்கே அவர் வந்தபோது வேடிக்கை தான் பார்த்தாங்க. நான் ஏன் டேரியல் மிட்சல் நம்ம கைவிட்டு போகிறாரு, எப்படி எடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். ஒரு கட்டத்தில் டேரியல் மிட்சல் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஜெரால்டு கோச் வந்தார். ஜெரால்டு கோச்சை சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஜெரால்டு கோச்சுக்கு சிஎஸ்கே பிட் பண்ணாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 3 கோடி வரை போனாங்க. அதன் பின் ஒரு தேவைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அது என்ன காரணம் தெரியல. ஆனால் கடைசியாக நம்மளோட பங்காளி மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெரால்டு கோச்சை வந்து தட்டி தூக்குனாங்க. ஆனால் டேரியல் மிட்சலுக்கு விஷயத்தில் வந்து நம்ம சிஎஸ்கே நிர்வாகிகள் அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணல. 12 கோடி வரை வேடிக்கை தான் பார்த்தாங்க. நான் சரி ஒரு 12 கோடிக்கு மேலே போயிட்டாருமே, எப்படி சிஎஸ்கே வரை எடுக்க போகிறாங்க, இவரும் நம்மளுக்கு இல்லைன்னு நினைக்கும் போது தான் அதன் பின் உள்ள என்ட்ரி ஆன நம்ம சிஎஸ்கே வந்து யாரும் எதிர்பார்க்காததில் 14 கோடிக்கு டேரியல் மிட்சலை தட்டி தூக்குறாங்க. இவர் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அவரோட சேவை கட்ட சிஎஸ்கே தேவை தான். எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததாக சிஎஸ்கே யாருமே எதிர்பார்க்காத ஒரு டொமஸ்டிக் பிளேயருக்கு கடுமையாக போராடுறாங்க. எந்த பிளேயருக்கு ஏன்பா போராடுறாங்க, அப்படி இதில் என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த பிளேயர் வேறு யாரும் இல்லை, சமீர் ரஷீதா. இவருக்காக சிஎஸ்கே ஏன் அப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது அவரோட ரெக்கார்ட் வச்சு பார்க்கும்போது மிரண்டுன்னு சொல்லலாம். அவர் இதுவரை T20 வெறும் 10 மேட்ச்சில் விளாண்டுருக்காரு. 485 ரன்களை குவித்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 189. மொத்தம் 37 சிக்ஸர்கள் விளாசிருக்காரு. இப்போ ஒரு அட்டகாசமான யங் பிளேயர். அவருக்கு வந்து சிஎஸ்கே ரொம்ப கடுமையாக போட்டி போட்டாங்க. இடையில கூட இவர் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருந்தார். அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இவருக்கு சிஎஸ்கேல ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத 8.40 கோடிக்கு சமீர் ரஷியா வந்து நம்ம சிஎஸ்கே தட்டி தூக்கியிருக்காங்க. இவர் தான் கட்டாயம் 50 ராய்டுக்கு பேக்கப் வீரராக இருப்பார், மாற்று வீரராக இருப்பார் நான் நினைக்கிறேன். இவருக்கு பிளேயிங் லெவலில் இவருக்கான இடம் கட்டாயம் உறுதி. சிஎஸ்கே அது கொடுக்கும்ன்றல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததான் நம்ம யாருமே எதிர்பார்க்காம நம்மளோட ஷர்குல் தாகர் வந்து கம்மி ரேட்டில் எடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு 8 கோடி வரை ஷர்குல் தாகருக்கு நம்ம சிஎஸ்கே நிர்வாகிகள் போவாங்க, அதுக்கு மேலானு சொல்லி விட்டுருவாங்க நம்ம நினைச்சோம். 4 கோடிக்கு நம்மளோட ஷர்குல் தாகர் சிஎஸ்கே கிடைச்சிருக்காரு. சிஎஸ்கே அவரும் தட்டி தூக்கியிருக்காங்க. இப்போ இதோட சிஎஸ்கே வந்து 4 பிளேயரை எடுத்திருக்காங்க. இன்னும் கையில் வந்து சிஎஸ்கே கையில் வந்து 3.2 கோடி கையிருப்பு இருக்குது. அதில் வந்து 2 பிளேயர் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். இப்போ எடுத்துருக்க 4 பேரும் முத்தான வீரர் தான் நினைக்கிறேன். சிஎஸ்கே இதுவரை எடுத்த ஆக்ஷனில் பெஸ்ட் ஆக்ஷனாக இந்த 2024 ஐபிஎலுக்கான ஆக்ஷன் தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரச்சின் ரவீந்திரா, ஷர்குல் தாகர், டேரியல் மிட்சல், சமீர் ரிஷின்னு சொல்லி ஒரு 4 பிளேயர் முத்தான பிளேயர் எடுத்திருக்காங்க. இன்னும் 2 பிளேயர் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கே பல பிளேயருக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க நம்ம சிஎஸ்கே தேவையான வீரர்கள். ஆனால் எல்லாரும் எடுக்க முடியாது. நம்மளுக்கு மொத்தமாக 6 வீரர்கள் தேவை. இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி நம்ம சிஎஸ்கே வந்து ஜெரால்டு கோச்சை ட்ரை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டிராவிஸ் கெட்டை ட்ரை பண்ணாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரச்சின் ரவீந்திரா, தாகூர், டேரியல் மிட்சல் அட்டகாசமான டீம் எடுத்திருக்காங்க. இன்னும் வேறு யார் எடுக்கணும்னு சொல்லி பொறுத்துன்னு பார்ப்போம். வேறு பிளேயர் எடுக்கும்போது உடனே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ஆக்ஷனில் சிஎஸ்கேயோட பெஸ்ட் எதுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குமா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு சந்திக்கும் நண்பர்களை நன்றி, வணக்கம்.